ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு வாங்க. பேசுகிறதே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சரி, ஸ்டார்ட் பண்ணு. அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நான் தற்போது இலங்கையில் உள்ள கிண்ணியா நகரில் அலிகார் மகா வித்யாலயா பள்ளியில் இருக்கின்றேன். 9ஆம் வகுப்பு மாணவர்களுடன் ஒரு சிறிய ஒரு கலந்துரையாடல், அதற்காக வேண்டிய நான் இங்கே வந்திருக்கின்றேன். இந்த அலிகார் மகா வித்யாலயா பள்ளி வந்து இலங்கை அரசால் நடத்தப்படும் ஒரு பள்ளி. இங்கு உள்ள மாணவிகள் வந்து மிகவும் திறமைசாலியாக இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த பள்ளிக்கு வந்ததோடு இந்த மாணவ செல்வங்களை சந்தித்து பேசிட்டு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதே மாதிரி ஒவ்வொரு வகுப்புகளையும் போய் சந்தித்து பார்த்து கேட்டுட்டு வந்தேன். ஒரு மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா வந்து ஆசிரியர் பெருமக்கள் தான் வந்து நமக்கு ஒரு, அதாவது மாதா பிதா குரு தெய்வம் தெரியுதானே. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நம்ம பெற்ற அன்னை, சரியா, முதல்ல. ரெண்டாவது யாரு முதல்ல நமக்கு பெற்ற அன்னையை நம்ம மதிக்கணும், மாதா அம்மா, சரியா. ரெண்டாவது யாரு, பாப்பா. மூணாவது யாரு, குரு. குருண்டா யாரு, அப்ப நாலாவது தான் தெய்வம். அப்ப நான் தெய்வத்தை நாலாவதா சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தெய்வ ஸ்தானத்துல நமக்கு இருக்குது, அதாவது மாதா பிதாவுக்கு அப்புறம் வந்து நம்ம டீச்சர்ஸ் தான், சரியா. அந்த டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ, என்ன வழி நடத்துறாங்களோ அதை நீங்க நன்றாக கவனம் செலுத்தி, சரியா, நீங்க கடைபிடித்தால் போதும். வருங்காலத்துல பெரும் வெற்றி அடைவீங்க. வருங்காலத்தில் நீங்க ஒரு பெரிய தலைவர்களாக ஆகலாம், பெரிய ஆபீசர் ஆகலாம், பெரிய அதிகாரி ஆகலாம், உலகம் போற்றும் விஞ்ஞானி ஆகலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எப்படி ஒரு அரசு பள்ளியில படிச்சுதான் இந்த அளவுக்கு வந்தாங்க. தெரியுமா ஏபிஜே அப்துல் கலாம்? தெரியுமா? யாரு ஏபிஜே அப்துல் கலாம் யாருன்னு சொன்னேன்? விஞ்ஞானி. வெரி குட், வெரி குட். உங்க பேர் என்னது? சூப்பர். அப்போ ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானியாக வரலாம். அதனால இது என்ன மெயின், ஆசிரியர், ஒரு பள்ளியின் ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அதை முழுமையா கேட்கணும், கவனம் கொண்டு கேட்டு. அவங்க சொல்றது வந்து உங்க நன்மைக்கு தானே சொல்றாங்க. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய லெவல்ல வரணும், ஒரு பெரிய அதிகாரி ஆகணும், ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க, இல்லையா. ஆகையால் ஆசிரியரை மதித்து ஆசிரியர் சொல்ல கேட்டு நீங்க வந்து படிங்க, சரியா. சரி, ஓகே.